வணக்கம். இன்றைய நாள் 30/10/2025 வியாழக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் தாட்சாயினி விமல்ராஜ். பானேசியா தமிழின் பிரதான செய்திகள். செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி ஒன்றிணைய விடுக்கப்பட்ட அழைப்பு. நாடு தழுவிய தொழிற்சங்க நடவடிக்கை. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்பான நிதி மோசடி சம்பவங்கள் குறித்து எச்சரிக்கை. தென்கிழக்கு கடலில் சிக்கி தவிக்கும் மீனவர்களை மீட்க கடற்படை நடவடிக்கை. IVS ஸ்ரீலங்காவின் செயற்பாடுகளை அக்டோபர் 31 நிறுத்தப் போவதாக இந்திய உயர் ஸ்தானிகரிகாலயம் அறிவித்துள்ளது. கடல்சார் மற்றும் கடலோர சுற்றுலாவில் கூட்டு முயற்சிகளை ஆராயும் இலங்கையும் பாகிஸ்தானும். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் வேதனையாயிருந்தாலும் உண்மையை தேடும் முயற்சியில் அரசு, சிவில் சமூகம் மற்றும் மத சமூகங்கள் ஒன்றிணைய வேண்டும் என தேசிய கிறிஸ்தவ மன்ற ஆயர் பேரவையின் பொதுச் செயலாளர் சுஜிதர் சிவநாயகம் தெரிவித்துள்ளார். தேசிய கிறிஸ்தவ மன்ற ஆயர் பேரவையினால் இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி செம்மணி உடனிருப்பு வேண்டுதல் இன்று செம்மணி அணையா தீப சுற்றுவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், செம்மணி மனித புதைகுழி தொடர்பான தகவல்கள் மீண்டும் பல தமிழ் மற்றும் சில ஆங்கில ஊடகங்களின் வழியாக வெளிக்கொணரப்பட்டிருப்பதை குறித்து இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்ற அதன் ஆழ்ந்த கவனத்தை ஈர்த்துள்ளது. தன்னிச்சையான இடமாற்ற முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை நாடு தழுவிய தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முடிவு செய்துள்ளது. இன்று இடமாற்ற முறை அமல்படுத்தப்பட்டால் தீவு முழுதும் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் பிற சுகாதார நிறுவனங்களின் சேவைகளில் ஏற்படும் எந்தவொரு இடையூறுக்கும் அதிகாரிகள் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்தது. நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தொழிற்சங்கத்தில் நிலைப்பாடு மற்றும் திட்டமிடப்பட்ட நடவடிக்கை குறித்து விளக்கமளித்து GMOA செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகாததாச இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரப்படுத்தப்படும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்பான நிதி மோசடி சம்பவங்கள் குறித்து பணியகத்திற்கு கிடைக்கும் முறைப்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த விளம்பரங்கள் பெரும்பாலானவை போலியானவை என்றும் அவை பணியகத்திடமிருந்து ஒப்புதல் பெறவில்லை என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனவே வெளிநாட்டு வேலை தேடுபவர்கள் அத்தகைய வேலைகளை வழங்கும் நிறுவனங்கள் பணியகத்தின் செல்லுபடியாகும் உரிமத்துடன் சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் பணம் செலுத்துவதற்கு முன்பும் அல்லது பயண ஆவணங்களை ஒப்படைப்பதற்கு முன்பும் சரிபார்க்க வேண்டும் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. நாட்டின் தென்கிழக்கு கடல் பகுதியில் விபத்துக்குள்ளான பல நாள் மீன்பிடி படகில் உள்ள மீனவர்களை மீட்கும் பணிகளை மேற்கொள்ள இலங்கை கடற்படைக்கு சொந்தமான சிறப்பு கப்பல் ஒன்று ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. கடற்படையின் கூற்றுப்படி பல நாள் மீன்பிடி படகு துயரத்தை எதிர்கொண்ட இடத்தை நோக்கி கப்பல் ஏற்கனவே புறப்பட்டு விட்டது. தென்கிழக்கு கடற்கரையிலிருந்து சுமார் 300 கடல் மைல் தொலைவில் மீன்பிடி கப்பல் விபத்துக்குள்ளானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்படைக்கு கிடைத்த தகவலின்படி பாதிக்கப்பட்ட படகில் இருந்த 4 மீனவர்கள் இந்தோனேசியா மீன்பிடி படகு மூலம் மீட்கப்பட்டுள்ளனர். அதன்படி மீனவர்களை மீட்பதற்கு உதவுவதற்காக இலங்கை கடற்படையின் ஒரு கப்பல் அனுப்பப்பட்டுள்ளதாக கடற்படை மேலும் தெரிவித்துள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். கடவுச்சீட்டு மற்றும் தூதர சேவைகளுக்கான
அவுட்சோர்சிங் சேவை வழங்குனரான IVS லங்காவின் செயற்பாடுகளை 2025 அக்டோபர் 31 நிறுத்தப் போவதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி நவம்பர் 3, 2025 முதல் அனைத்து விசா கடவுச்சீட்டு மற்றும் தூதரக தொடர்பான சேவைகளையும் இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலயம், உதவி உயர்ஸ்தானி காரியாலயம் மற்றும் இந்திய துணை தூதரகம் ஆகியவற்றை நேரடியாக கையாளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்களுக்கான ஒரு புதிய நியமன மேலாண்மை அமைப்பு அமைக்கப்பட்டுள்ள வருவதாகவும் இது தொடர்பான விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான உலகச் செய்திகள். கடல்சார் மற்றும் கடலோர சுற்றுலாவில் கூட்டு முயற்சிகளை ஆராய்வதற்கு இலங்கையும் பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டுள்ளன. நில பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் நிலையான கடல்சார் வளர்ச்சி மூலம் பிராந்திய இணைப்பை வலுப்படுத்தவும் இந்த இணைப்பு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை போக்குவரத்து நெடுஞ்சாலை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் பாகிஸ்தான் கடல்சார் விவகார அமைச்சர் முகமது ஜின் அன்வார் சௌத்ரி ஆகியோருக்கிடையே இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த புரிதல் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் பானிசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிசியா தமிழ் நியூஸ் வலைத்தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து நேரலையில் www.panisiatamil.tv என்ற இணையதள வாயிலாக தொலைக்காட்சியினை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.